இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இப்போது மே மாதம் வரப்போகுது. மே மாதத்தில் நடக்க போகிற முதல்ல கிரகநிலையை பற்றி பார்த்துருவோம். 6 கிரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 2025 வருடத்தில் ஒரே இடத்துல வரப்போகுது. இந்த மே மாதத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், ராகு, மேலும் கேது, இந்த 6 கிரகங்கள் இயக்கத்தில் மாறுபட போகுது. மே 14ஆம் தேதி சூரியன் ரிஷப ராசிக்கு போகிறாரு. மே 6ஆம் தேதி புதன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் மே 31ஆம் தேதி மேஷராசிக்கு போகிறாரு. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராகு கும்பராசியிலையும் கேது சிம்மராசியிலையும் சஞ்சாரிக்க போது. அதை வச்சு பார்த்தோன்னா இந்த மாதம் குரு ரிஷபராசியிலையும் மிதுனராசியிலையும் சஞ்சரிக்க போகிறாங்க. கிரகங்களின் இந்த பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் மே மாதத்தில் சிலருக்கு ராஜ வாழ்க்கையும் சிலருக்கு கொஞ்சம் அபாயகரமான வாழ்க்கையும் தரப்போகுது. யார் யாருக்கு ராஜ வாழ்க்கை, யார் யாருக்கு கொஞ்சம் சங்கடம் கூடிய வாழ்க்கைன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். விருச்சிக ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கோபத்தை தவிர்த்தே தீரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா பிரச்சனை தான். சக ஊழியர்கள் உங்களை பற்றி தவறாக பேசுவாங்க. இருந்தாலும் நீங்கள் எந்த கோபமும் பட வேணாம். உங்களை பற்றி தவறாக நம்ப வாய்ப்பே கிடையாது. மாறாக உத்தியோகத்தில் அமைதியாக இருக்கணும்னா மேலதிகாரிகள் நம்ப மாட்டாங்க. இவங்க என்ன சொன்னாலும் வியாபாரம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி மறதி வருது. உங்கள் வேலையை டைரியில் எழுதி வச்சுக்கிறோங்க. தேவையற்ற காலவிரயத்தை தவிர்த்துரும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட ரொம்ப அனுசரணையுடன் இன்முகத்துடன் பழகுவாங்க. அப்போ தான் அவங்க தங்களுக்கு எப்பேற்பட்ட பணச்சிக்கலையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். திரைப்படத்துறையில் முன்னேற துடிச்சிங்கன்னா கவனமாக இருக்கணும். உங்கள் கதாநாயகருடன் அதிக நெருக்கம் வேணாம். உங்கள் திறமை வீண் போகாது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா தேர்வு எழுதினீங்கன்னா உங்கள் கவனத்தை சிதற விடாதீங்க. கவனம் செலுத்துங்க. நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லைன்னா குறைவாக பெற்று எதிர்மறையான பலனை தரும். பரிகாரம் திருவேற்காடு மாரியம்மன் கோயிலுக்கு போகணும். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் தரிசித்தா நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மங்களகரமானதாகவும் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். பயணம் தொடர்பாகவும் பண பரிவர்த்தனைகளிலும் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்கள் கருத்துக்களை கவனமாக எடுத்து வைக்கணும். இல்லைன்னா உங்களின் நற்பெயர் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சற்று பலவீனமாக இருக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனை ஏற்படும். வீடு பழுது பார்க்குறது, வீட்டின் செலவுகள் என எல்லாத்துக்கும் உங்களுக்கு பணம் தேவையாக இருக்குது. அதனால் வணிகம் தொடர்பான சிறப்பான அமைப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே போயிடுவீங்க. இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தினருடன் உறவு கண்டிப்பாக மேம்படும். விருச்சிக ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு குரு பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவங்க பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்தும் உங்களுக்கு இந்த மாதம் காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். விலகிச் சென்றவர்கள் திரும்ப வந்து சேருவாங்க. திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகும். சூரிய சுக்கிரன் சஞ்சாரம் பணவரத்து திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் போக வரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். குடும்பத்தில் இருந்தீங்கன்னா நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு உண்டாகுது. பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சாதகமாக செஞ்சு முடிக்க தெரியும். திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகும். பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். கவனமாக பாடங்களை படித்து முடிங்க. வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த மாதம் சில காரியங்களை எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படி நடந்துடும் நம்பிக்கை வரும். இந்த மாதம் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளில்
நம்புவதா வேண்டாமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படும். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்பட்டாலும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது. இந்த மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளை மறைச்சிரும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். இந்த மாதிரி தாமதம் ஏற்படுறதுனால யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறனால பிரச்சனைகள் வாக்கு கொடுக்க வேணாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா அருகில் இருக்கும் பெருமாளை சேவிச்சு வாங்க. காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 2, 3, 29 மேலும் 30. அதிர்ஷ்ட தினங்கள் 22 மற்றும் 23. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாத ராசி பலன் சாதகமான பலன்களை தரும். சராசரியை விட சிறந்ததாக இருக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி செய்யணும், கடின உழைப்பு போடணும். சராசரியை விட சிறந்த முடிவு கிடச்சிரும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. ஆனால் 2ஆம் பகுதியில் பலவீனமாக இருக்குது. செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தருது. மாதத்தின் பெரும்பகுதி புதனின் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலனை தருவதாக இருக்குது. குருவின் பயிற்சி மாதத்தின் முதல் பகுதியில் சாதகமான பலன்களையும் மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் பலவீனமான பலனையும் தருது. சுக்கிரனின் பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு முற்றிலும் சாதகமான பலனை தருவதாக இருக்குது. சனியின் பயிற்சி இந்த மாதம் ஓரளவுக்கு பலவீனமான பலன்களை தருது. ராகுவின் பயிற்சி இந்த மாதம் சாதகமான பலன்களை தர முடியலை. அதே சமயத்தில் மாதத்தின் முதல் பகுதியில் கேதுவின் பயிற்சி சாதகமான பலனை தருது. மாதத்தின் 2ஆம் பாதியில் அது கலவையான பலனை தருது. இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் கிரகங்களின் பயிற்சியால் சராசரி பலனை பெறுவீங்க. உங்களின் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் உச்சமான நிலையில் இருக்கிறாரு. வேலைத்துறையில் கணிசமான முன்னேற்றத்தை கொடுக்க இது உதவும். இருந்தாலும் மாதத்தின் 2ஆம் பகுதியில் உங்கள் தொழில் வீட்டுக்கு அதிபதியான சூரியனின் பயிற்சி 7ஆவது வீட்டில் இருப்பதனால சாதகமான சூழ்நிலை இல்லை. இந்த சூழ்நிலையில் வேலை தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெற முடியும். வணிக கண்ணோட்டத்தில் லாபகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முக்கிய வணிக முடிவுகளை எடுக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். கல்வி கண்ணோட்டத்தில் மே மாதம் பொதுவாக சராசரி அளவிலான முடிவுகளை விட சிறப்பான முடிவுகளை தரும். 4ஆம் வீட்டின் அதிபதியான சனி ரொம்ப நல்ல நிலையில் இல்லை. ஆனால் 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதத்தின் முதல் பகுதியில் ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறாரு. இது கல்வியில் நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தும். இந்த மாதம் பொதுவாக குடும்ப விஷயங்களில் நல்ல பலனை தரும். குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதி நல்ல பலனை தருது. அதே சமயம் இந்த மாதம் வீட்டு விஷயங்களில் சற்று பலவீனமான பலன்களை தருது. உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் பொதுவாக இந்த மாதம் சராசரி அளவில் இருக்கும். மே மாதத்திற்கான உங்கள் காதல் உறவை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான குருவின் நிலை மாதத்தின் முதல் பகுதியில் ரொம்ப நல்லா இருக்குது. காதல் கிரகமான சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்குது. மே மாதம் திருமண விஷயங்களில் கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை தருது. 2ஆம் மாதத்தில் 2ஆம் பகுதி அதாவது இந்த மாதத்தில் 2ஆம் பகுதி பலவீனமாக மற்றும் முதல் பகுதி ரொம்ப நல்ல பலனையும் தருது. நிதி விஷயங்களை பற்றி சொன்னோம்னா இந்த மாதம் உங்கள் லாபஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் இருந்து மே 7 வரை 5ஆம் வீட்டில் இருந்து லாப வீட்டை பார்க்குறாரு. புதன் வலுவிலிருந்து இருந்தாலும் லாப வீட்டை பார்க்குறாரு. லாபத்திற்கான வழிகளை திறக்க முயற்சி செய்கிறாரு. இந்த நேரத்தில் உங்கள் உடல் நோய் ஏதாவது இருந்தால் பார்த்துக்கணும். எதிர்ப்பு சக்தி வலுவாகத்தான் இருக்குது. இந்த மாதம் நோய்வாய்ப்படாமலோ காயப்படாமலோ அல்லது உங்கள் உடல்நலம் பலவீனமடையவோ வாய்ப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் சரியாக பராமரித்தா நல்லாயிரும். மாதத்தின் முதல் பகுதியில் அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்க கிரகங்களும் தயாராக தான் இருக்குது. மாதத்தின் 2ஆம் பகுதியில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கோயிலில் அரிசி மற்றும் பால் தானம் செஞ்சாலே நல்லது. இதுவரை இந்த பதிவில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கான மே மாதம் 2025ஆம் வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.